கோயம்பேட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்து வந்த நந்தினி என்ற இளம்பெண் தற்கொலை. இது கொலையா தற்கொலையா என்று போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இது விஐபி அதிகமாக குடியிருக்க இடம். யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டு விசாரிக்க முடியாது. மப்டிலே இருங்க. இந்த சிசிடிவிலாம் செக் பண்ணிங்களா? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மொத்த சிசிடிவி கேமராவையும் ஒன்று விடாமல் செக் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே இருக்க செக்யூரிட்டி பால்காரன்னு ஒருத்தனை விடாமல் விசாரிங்க. என் பேத்தி சொல்லுவாயா, தாத்தா உன்னை நான் கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்குவேன்னு சொல்லுவாயா. என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டாயா, தனியா விட்டுட்டு போயிட்டா. அவ தற்கொலை பண்ணிக்கூடிய அளவுக்கு கோலை இல்லையா, கோலை இல்ல. அவ பெரிய தைரியசாலியா, பெரிய தைரியசாலி. அவளை யாரோ கொலை பண்ணி போட்டாங்க ஐயா, கொலை பண்ணி போட்டாங்க. அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஐயா. கொஞ்சம் அழுவுறதுன்னு பாருங்க. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. உங்களுக்கு யார் மேலே அவசரம் இருக்கா? ஒருத்த மேலையா? சார் 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 இந்த அடிக்கிறானுங்க உள்ள. பயமாகுது எனக்கு. ஜாலியா படாக்குது சார் 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 சார். ஏய், பொண்ணதான்டா. என்ன பண்ண அந்த பொண்ணு? ஏய், கேட்டுட்டே இருக்க, மூணு உட்காந்துருக்க. சொல்றா. நந்தினி இறந்த அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லை சார். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் சார். அன்னடங்காட்சி தான். அவளும் ஒரு வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு தான். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து போனா இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும் சார். அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? நந்தினியை நான் முத சந்திச்சது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் சார். என் வாழ்க்கையே அன்னைக்கு புரட்டி போட போதுன்னு எனக்கு தெரியாது சார். எங்க பாத்துக்கிட்டா வண்டி ஓட்டுற நீ? போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறியா? தாளம்பு வாசம் தெருவெங்கும் வீசும். கண்ணே ஓம் பார்வை கத்தியத்தான் வீசும். குல்ஃபி ஐசே உன்னை பார்த்து உருகுரண்டி. ஒரு செல்ஃபி எடுக்க பின்னாடி அலையிரண்டி. உனக்கு ஆசை நான் நேரா வந்து நில்லு. இவதான் என் ஆளுன்னு ஒரு புள்ளா சொல்லு.
நீ உச்சி வெயில வருவேன்னு பார்த்திருக்கேன். நான் கட்டி பனியா கரையத்தானே காத்திருக்கேன். புயலா நீயும் வந்து மனசுக்குள் மையல் கொண்ட தடைய தகத்து கரையன கடப்பதெப்போ பொத்தி வச்ச ஆசையெல்லாம் மொத்தமா தாக்குதிங்க. மழைதான் குளிர்தான் நாளும் வேர்க்குதிங்க. பத்த வச்ச தீக்குச்சி அழகே நீயடி உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரீரம் பாரடி. சிலையானே நுளியானே நீ தீண்ட மாறினே நன மேல மெழுகாக உருகித்தான் போகிறேன். கண்ணா வாசு என் மேல வீச காதோரு ரெண்டு பேரும் கொஞ்சி பேச இந்த இருட்டு நீண்டு முடியாம தொடரட்டுமே. உன் திருட்டு கைகள் என் மீது படரட்டுமே. நந்தினியோட வாழ்க்கையில எல்லாமாவே நான் அவளுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அவ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அவளுக்கு பண்ணணும்னு துடிச்சேன். இன்னைக்கு நான் அவளை இழந்துட்டு என்ன நான் தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். என்ன போய் கொலைகாரன்னு சொல்லி இன்னும் காயப்படுத்துறீங்களே சார். அதுக்கு என்ன கொன்னு போட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், என் நந்தினி போன இடத்துக்கு என்னை அனுப்பிச்சிருங்க சார். என்ன கொன்றுங்க சார். அப்ப நீ அவளை கொல்லுங்க. நான் இல்லை உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார். புவனேஸ்வரி உங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு அப்பாவி பொண்ணு செத்து போயிருக்கா. அது கொலை இல்லை தற்கொலை தான் மூடி மறைக்க பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்க மாதிரி தெரியல சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் அன்னைக்கு மட்டும் சிசிடிவி ஒர்க் ஆகலன்றீங்க. யார் சார் அந்த புவனேஸ்வரி? சார், அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் புவனேஸ்வரி இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கமே வரதில்லை. ஏன் போன மாதம் ரெண்ட்டு கூட கூகுள் பேயில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நம்பர் கூட எங்கிட்ட தான் இருக்கு. வேணும்னா அதை நான் தரேன், நோட் பண்ணிங்க. சொல்லுங்க. 978-99-66921. இதான் அவங்க நம்பரு. ஓகே. என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? தயவுசெய்து அப்படிலாம் பார்க்காதீங்க சார். இந்த நம்பர்ல இருந்து தான் அனுப்பியிருக்காங்க. சார், புவனேஸ்வரி எந்த இடத்துல இருந்தாலும் எந்த தகவல் கிடைச்சாலும் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் சார். சார், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. போன வாரம் கோடம்பாக்கம் சப்வேயில் ஒரு 2-3 தடவை நான் அவங்கள பார்த்தேன் சார். குடம்பக்கத்துலையா? ஆமாம் சார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம். சார், நல்லா விசாரிச்சிட்டோம் சார். அவள் இவனை தான் டெய்லி பார்க்க வந்திருக்கா. ஆனால் அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான் சார். ஏய், எங்கேந்திரா பிடிச்சிட்டு வந்தீங்க இவனை? கஞ்சா குடிக்க ஆளும் மூஞ்சும். ஏய், உனக்கு ஏதாவது புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. சும்மா பேசாமே இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கா, அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன்.
தின்னவன் இருக்க விரல் சூப்பியவன் கையை கொய்வது சரியோ? அம்பை எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவது ஏனோ? தும்பை விட்டு வாளை பிடிப்பது முறையா? Why beating me without my knowledge? தத்துவம். Who am I? You want my ear? I will give you. Ready? Ready? Go! Hey! Hey! கூட்டு போனாங்க. அஞ்சாறு நாள் இருந்த ஐயப்பன் நல்லா தானே இருந்தாரு, எப்படி திடீர்னு இருந்தாரு? என்னன்னு தெரியல சார். அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. பார்க்குறேன் சார். பேஷண்ட்டு கொஞ்சம் இருப்புங்க. அட போங்க சார், நேரத்தெல்லாம் எங்கள் அம்மா வயிற்று வலையை ஒரே துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் வந்து என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றுமே நடக்கல. பெரிய டாக்டர் வந்து ஒரே ஒரு ஊசி தான் போட்டார். எங்கள் அம்மா நிம்மதியாக தூங்குறாங்க. என்னதான் இருந்தாலும் பெரிய டாக்டர் பெரிய தான் சார். பல்ஸ் செக் பண்ணுங்க. எஸ் சார். தூமா தூமா. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு இரவு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே பிரான்சிஸ். ஜிஹெச்சில் பேஷண்ட் எல்லாம் என்ன காரணமே தெரியாமல் இறந்துட்டு இருக்காங்க. அதை பற்றின விவரங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மர்டர் கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் கேட்டு போலான்னு வந்தேன். கோயம்பேடு ஜிகே அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சிவகாமின்னு யாராவது அட்மிட் ஆயிருந்தாங்களா? 1 minute சார். ஹலோ, சொல்லுங்க சார். கோயம்பேடு ஜிகே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து யாராவது பேஷண்ட்ஸ் வந்தா ஹிஸ்டரி இருந்தா கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம் சார். 1 minute சார். யா சார், பேஷண்ட் நேம் வந்து சிவகாமி, அவங்க அட்டெண்டர் நேம் வந்து புவனேஷ் சார். ஓ, அவங்களா? ஓகே ஓகே. வந்திருந்தாங்க சார். அவங்க பேரு சிவகாமி. இங்கே தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. பாதியில் உங்க பையன் வந்து ட்ரீட்மெண்ட்டை கட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வேற ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்களோ என்ன எனக்கு தெரியாது. யோ, அங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கேஜி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற டெனன்ஸ் எல்லாரும் கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்காரன் வேலைக்கார பொண்ணை கெடுத்து கொண்டுட்டான்னு எதிர்கட்சிக்காரன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான். கொலகாரன் அபார்ட்மெண்ட் உள்ளதான் இருப்பான்னு தெரிஞ்சு கூட ஏன் அதை உங்களால கண்டுபிடிக்க முடியல? ஜோராக மனதில் ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் தானாக மாறினேன் பெண்ணாக வான்மேல் ஸ்டாராக மின்ன போற ஜோராக
right to live, right to work, right to dress. I have the rights, I have the rights. வேணும் வேணும் எனக்கு வேணும் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி டிக்னிட்டி வேணும் வேணும் எனக்கு வேணும். ஒவ்வொரு முறையினை கேலி செய்த போதிலும் வலிக்குது தவிக்குது செத்து போக துடிக்குது. What's your name? Bhunesh. Bhunesh. செத்து போக துடிக்குது. நினைத்து பாரடா சிரித்து கொண்டே அழுகிறேனே நீ பாரடா. பெத்தவங்க அடிச்சு வரட்டும் வேதனை தெரியுமா? எல்லாம் மறந்து வாழுய வாழ்க்கை உனக்கு புரியுமா? என்னிடத்தில் உன்னை வைத்து யோசித்து பார் தாங்குமா உந்தன் நெஞ்சம் ரப்பப்பா. புவனேஷ் நான் நானாக மாறினேனே பெண்ணாக மேலி சாராக மின்ன போரி ஜோராக மனதில் உள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறினேனே மாறினேனே பெண்ணாக. கோயம்பேட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் இளம்பெண் கொலை. சற்று நாட்களுக்கு முன் நந்தினி என்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு கொலை அங்கு நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நிக்கி என் பொண்ணு சார் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, ஆனால் அவள் இப்போ வரைக்கும் வரவே இல்லை சார். அவளை யாரும் கட்ட திட்டமாக வெட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். கிளப்ல அந்த பொண்ணு கூட இந்த 3 பேர் தான் சார். நிக்கி, நீங்கள் எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சார், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அப்பார்ட்மெண்ட்டில் பார்ப்போம் பேசுவோம், மற்றபடி ஒன்றும் இல்லை சார். நேற்று பார்ட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சுச்சு? ஒரு 10-11 இருக்கும். அப்புறம் பார்ட்டி முடிஞ்சோடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நார்மல் பார்ட்டியா இல்லை சரக்கு பார்ட்டியா? நார்மல் பார்ட்டி இல்லை சரக்கு பார்ட்டி. வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது சார். நிக்கி எங்க கடைசியாக பார்த்த? அப்போ கூட தான் சார் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஹாய் பப்பு, ஹவ் ஆர் யூ? சார். அப்புறம் நேற்று பார்ட்டி எல்லாம் எப்படி போச்சு சார்? நேற்று ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? போச்சு சார். ஓ, நல்லா போச்சா? ஆமாம், கடைசியாக நிக்கிய உன் கூட தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சார். அவளை கொல்ற அளவுக்கு எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லை சார். நீ கொண்டுன்னு சொல்லவே இல்லையே. அவள் இறந்துட்டாங்கிறதே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் காலையில் எல்லாரும் சொல்லி தான் சார். அப்படியா? சரி போ போ.
இந்த நம்பரில் இருந்து தான் சார் புவனேஸ்வருடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக கூகுள் பேயில் இன்னைக்கு வந்திருக்கு. எப்போ வந்துச்சு? இப்போ தான் சார் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, புவனேஸ்வரி 2-3 தடவை அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு போனதா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க சார். புவனேஸ்வரியை பற்றி அப்பார்ட்மெண்ட்டில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். சொந்தக்காரவங்கிற முறையில் புவனேஸ்வரியை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா எதையும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். புவனேஸ்வரிங்கிறது பையன் சார். அவன் பேர் புவனேஷ். எங்கள் அக்காவுக்கு 2 பிள்ளைங்க. பையன் புவனேஷ், பொண்ணு புவனேஸ்வரி. எங்க மாமாவோட மரணத்துக்கு அப்புறம் எங்க அக்காவோட உலகமே அந்த 2 பிள்ளைங்க தான். குழந்தைங்கள்ல கொஞ்ச நாள்லயே புவனேஸ்வரி இறந்துட்டா. அந்த துயரத்துல இருந்து எங்க அக்காவால வெளியே வரவே முடியல. அம்மா. இத பார்த்த புவனேஸ்வரி மாதிரியே தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு எங்க அக்காவை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தான். புவனேஷ். எங்க அக்காவோட சந்தோஷத்துக்காக அவன் புவனேஸ்வரியாவே மாறிட்டான். கடைசியா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது தான் எங்க அக்காவை நான் பார்த்தேன். அக்கா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீ மட்டும் வாக்கா, உன் பையனை மட்டும் கூட்டு வந்துடாது. ஏண்டா, வீட்டுக்குள்ள வந்து பத்திரிக்கை வைக்காம வெளியிலேயே வச்சுட்டு கல்யாணத்துக்கு நீ மட்டும் வா, உன் பையனை கூட்டிட்டு வராதுன்றியே. நான் வேற, என் பையன் வேறயா? ஒரு பையனை பொண்ணா பார்க்க யாரும் விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு யாரும் அனுமதிக்கவும் மாட்டோம். அவனுக்காகவே எங்க அக்கா எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. கடைசியா எங்க அக்காவை அவங்க மரணத்துல தான் நான் பார்த்தேன். ஹலோ சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கானா பிரான்சிஸ். கடந்த வாரம் பிரபல நடிகர் ஒருத்தர் மருத்துவமனையில் தன்னை கொன்று விடுமாறு கதறி அழுத சம்பவம் வாட்ஸ்அப்ல பயங்கர வைரலாகி வந்த நிலையில் இன்று காலை அவருடைய மரண செய்தி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. Cheese.
சாரிண்ணா. श्वेता 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 एम्बुलेंस கூப்ரா ஏய் ஃபோன்ல இருந்து ஆம்புலன்ஸ் கூப்ரா சீக்கிரம் கூப்ரா श्वेता श्वेता பொது இடத்துல ஒரு அப்பட்டமான கொலை நடந்திருக்கே. போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. எந்த அளவுக்கு நீங்க எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க சார்? எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஏன் சார் கொலைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு? சார் நீங்க ஏன் சார் பிரஸ் முன்னாடி எதையும் வெளியிட மாட்டீங்க? உங்களால எந்த ஒரு எவிடன்ஸும் கண்டுபிடிக்க முடியலன்னா சிபிஐக்கு மாத்த வேண்டியதானே சார்? சொல்லுங்க டாடி. டாடி நான் நல்லா தான் இருக்கேன். டாடி இப்போ என்ன டாடி பிரச்சனை உங்களுக்கு? நான் உயிரோட தான் இருக்கேன். சும்மா கடுப்பு ஏத்தாதீங்க. வைங்க போன. டேய் ஜெசி, நிக்கி, அடுத்தது அவன் டார்கெட் நீ தான்டா. டேய் அவனை பார்த்தா கொலை பண்ற மாதிரியாடா இருக்கு. அவன் ஒரு புழுடா. தூ. அவன் ஒரு புழு தான். நம்மள மாதிரி நிறைய குழவைங்க கொத்தி கொத்தி இப்போ அவனும் ஒரு குழவையா சுத்திட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு நான் தலைமறைவா இருக்கத்தான் எனக்கு நல்லது. உங்களுக்கும் அதான் நல்லது. ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். எஸ், இம்மீடியட்டாக அதை உடனே எனக்கு மெயில் அனுப்புங்க. டேய் டேய், அவனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சொல்றா. அவ யாருன்னு தெரியாது சார். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாதவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி டீட்டெயில் கேட்பான் சார். எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்காக ப்ரே பண்ணுவான்னு சொல்லுவான் சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். வேற என்னெல்லாம் வந்துட்டு சொன்னேன்? ரொம்ப முடியாத கேஸ் சார். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் அனுப்பிடுவான் சார். அதை பற்றி டீட்டெயில் சொல்லுவேன் சார். யாரை பற்றி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த? செல்வி குமார், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் தான் சார் சொன்னேன். அவ்வளோதான் சார் தெரியும். திவாகர். எஸ் சார். செல்வி குமார்னு ஏதாவது மர்டர் கேஸ்? ஆமாங்க சார். ஆர்காட் ரோட்டில் ஆம்புலன்ஸில் சீரியஸ் கண்டிஷனில் போன பேஷண்ட்டை சைக்கோ ஒருத்தன் வழிமறிச்சு கொண்ட கேஸு ஃபைல் ஆகியிருக்கு சார். சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் புற்றுநோயாளிகள் மர்மமான முறையில் மரணம். இதனால் மற்ற நோயாளிகள் வீதியில் உள்ளனர். ஆம்புலன்ஸில் சென்ற நோயாளியை மறித்து கொலை.
அவன்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு சார். பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் சார். அதான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சார். என்ன சார் சரிது இப்போ? அவனோட லொக்கேஷன் அனுப்புகிறேன். அவன் கண்ணில் படுறது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸை விடுங்க. நம்ம ஆளுங்க 2 பேர் ஆம்புலன்ஸ்குள்ளே இருங்க. பேசு 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 பேசு, என்னன்னு கேளு. ஹலோ புவனேஷ், அவசர கேஸ் ஒன்று, அதான் ஃபோன் எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். என்ன விஷயம்? ஹாஸ்பிட்டலில் ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் ஒன்று, அது டாக்டர்ஸால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் அனுப்பிவிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே பிரவீன், பேஷண்ட் எந்த ஏரியா? திருவெற்றியூர். எப்போ கிளம்புனாங்க? இப்போ தான் கிளம்புறாங்க. இப்போ தான் புவனேஷ் ஏற்றி விட்டேன். அப்படியா? ஆம்புலன்ஸ் எந்த ரூட் வழியாக போகுது? லெஃப்ட் எடுத்து என்ஃபோர்ட் ரோடு வழியாக சீக்கிரம் போங்க. என்ன சொல்கிறான்? அவனை எவ்வளோ அடித்தாலும் வாயவே திறக்க மாட்டேன்றான் சார். ஓகே சார்.
birthday to you. உன் பேர் என்ன? புவனேஷ் அலைஷ் புவனேஸ்வரி. ஆமா, இந்த கொலையெல்லாம் பண்ணது புவனேஷா இல்ல புவனேஸ்வரியா? புவனேஷ் என்கின்ற புவனேஸ்வரி. கிரிமினல் ராணி. ஐ எம் எமினல் சார். சாரி சார், எனக்கு பாட தெரியாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான்னா காமெடி. ஷேம் ஷேம் பப்பி ஷேம் 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 பப்பி ஷேம். ஐ வாண்ட் ஒன் மோர். காட்டாவ தொடுங்கடா. விடு விடு. ஆட்டி வாங்கி செத்து போயிடாதடா. அசால்ட்டா கொலை பண்ணிட்டு அப்பாவி மாதிரி உட்காந்துருக்க. பிடிக்க முடியாதுங்கிற தெனாவட்டா இல்லை கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியமா? கேட்கறதுக்குன்னு இருந்தேன். எங்க அம்மாவை நான் கொன்னுட்டேன் சார். அப்பாவை கொன்னுட்டேன் சார். நந்தினி எங்க அம்மாவுக்கு கிடைச்ச இன்னொரு புவனேஸ்வரி. இந்த புவனேஷ்க்கு கிடைச்ச இன்னொரு அம்மா. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டது அவ மட்டும்தான். அங்க பாரு ஆளு நடந்து வரோம் ஓடு வரோம். வெக்கத்தை பாரு. நீங்க பாரு அது என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஹோல்ட் ஆன். ஏய் நில்லு. ஏய் நில்லு பாவாடை இரு. ஏய் என்ன தோக்குற மச்சான் தோக்குறடா. ஏய் எப்பறா ஏய் நில்றி. ஏய் பேக் என்ன வச்சிரு. பேக் மச்சான் ஏய் ஓடுறா. புடிங்கடா. ஏய் चलो ஐ லவ் யூ चलो. வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தேனா வெளியே வரும்போதெல்லாம் நிறைய மனவலிகளை சந்திச்சேன். அப்போ எனக்கு ஒண்ணுன்னா எனக்காக என் முன்னாடி வந்து நிப்பா என் நந்தினி. யாரு? வா வா வா. குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி டோலக்கா கொலை கொலையா மிதிரிக்கா கொலைஞ்சு போச்சு கத்திரிக்கா. யாரு? நான் தான். என்ன இப்போ என்னன்ற? என்ன இப்போ
என்ன பண்ணுவேன்? ஏய் நாடி வெறும் வேலைக்காரி நீ ஏதோ அபார்ட்மெண்ட் ஓனர் மாதிரி பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இருக்க. அபார்ட்மெண்ட்ல நான் கை வைக்காத பொண்ணே இல்லடி. என் மேலே கை வைக்கிறியா? நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. பிள்ளையாரப்பா, இவனுக்கு புவனேஷ் வேண்டாமா, புவனேஸ்வரி தான் வேணுமா. நான் ஏத்துக்கிட்டேன், நீயும் இவனை ஏத்துக்கோயே. தாயே தாயே தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேலின் தாயவளே. தாயே தாயே தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேலின் தாயவளே. என்னுள் தினம் வாழும் தாயே, எந்தன் வழி காட்டி நீயே. நான் விதையானே உரமாகி கேட்டதை கொடுப்பவன் இறைவன்னு சொல்லுவாங்க சார். சில நேரங்களில் நாம் எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அதையும் அவன் கொடுத்து ரசிப்பான் சார். வணக்கம் சார். அவங்க எங்கள் அம்மா சார். எங்கள் அம்மா எப்படி சார் இருக்காங்க? உங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர், 4வது ஸ்டேஜ். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா மனசால யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காதவங்க சார். அவங்களுக்கு ஏன் சார் இப்படி வரணும்? எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்க சார். எங்கள் அம்மா நல்லா ஆடுவாங்க சார். கொஞ்சம் காப்பாற்றுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், கீமோதெரப்பி, ரேடியேஷன், ட்ரீட்மெண்ட்டே 1 வருஷம் போகலாம் சார். ட்ரீட்மெண்ட் பண்ண எங்கள் அம்மா பழிச்சிருவாங்களே சார்? அதை அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும் சார். சார் நீங்கள் தான் சார் எங்கள் அம்மாவை காப்பாற்று சார். சார் சார் அம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை, பித்தம். அதான் வயிறு வலிக்குதுன்னு துடிச்சிருக்க. அடப்போடா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஏமா இவ்வளவு நாளா என்கிட்ட மறைச்ச? நீயும் என்னை ஏமாத்திட்டியல்ல. ஒருவேளை என்ன பிள்ளைய பெற்றதுக்காக உனக்கு கர்ப்பப்பையில கேன்சர் வந்துச்சாமா? சின்ன வயசுல உன் கண்ணத்துல திருஷ்டி போட்டு வச்சு உன் அழகு பார்த்தேன். இப்ப ஆண்டவரே வயிற்றுல என் கர்ப்பப்பையில திருஷ்டி போட்டு வச்சுட்டாருப்பா. நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல உன் கூட நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன்டா. மண்ணில்
வணக்கம் சார். எங்கள் அம்மாவை இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மொட்டை அடித்து எங்கள் அம்மாவை அலங்கோலமாக பார்க்குற மனசு எனக்கு இல்லை சார். எங்கள் அம்மாவை வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன் சார். உன் அன்புதானே உயிர் மூச்சு தாயே, என் வாழ்வின் நிழலாக என்னை காக்கிறாயே. ஊரெல்லாம் என்றேனும் என்னை தூற்றினாலும் தாயே நீ எப்போதும் துணை நிற்கின்றாயே. ஊர் போற்ற என்றென்றும் நான் வாழ்வேன் தாயே. உயிர் நின்றாலும் கூட நான் உன்னை தேடுவேன். சின்ன வயசில் பூ பொட்டுலாம் வச்சு புவனேஸ்வரியாக பார்த்த எங்கள் அம்மாவுக்கு நான் வளர வளர புவனேஸ்வரியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அது ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதே இல்லை சார். எங்கள் அம்மா எனக்கு அந்த வழியை கூட கொடுத்தது இல்லைங்க சார். மடிப்பிச்சை ஏந்தி தான் உன்னை பெத்தேன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க சார். ஆனால் அவங்க என்கிட்ட மரண பிச்சை கேட்பாங்கன்னு நான் மனசார கூட நினைக்கலைங்க சார். இது உசுர உடம்பல சிக்கிக்கிட்டு தவிக்குதுரா. அதை எடுத்து வாகனத்துல பறக்க விட்டுடுறா. நான் அந்த வானத்துல சிறகடிச்சு பறக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. கையால மரணம்னா மரணம் கூட வலி இல்லடா. கொண்டுடுறா, கையாலே கொண்டுடுறா.
வலியோட பெத்த எங்க அம்மாவுக்கு நான் வழியெல்லாம் மரணம் கொடுத்தேன் சார். இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணமான இறைவன்கிட்ட ஏன்னு கேட்டு புறா கிட்ட தூது சொல்லி அனுப்ப அந்த இறைவன்கிட்டே நான் அவங்கள அனுப்பிச்சிட்டேன் சார். என்னை விட ஏது பெரிது கடல் தான் கேட்டதே, என் தாயின் பாசமின்றி கடல் பின் வாங்குதே. பேசாமல் புரிந்து கொண்டு கேட்காமல் கொடுப்பவர் ஆண்டவனின் மறு உருவம், அது என் தாயவர். என் தாயை உன்னிடம் வரும் ஒன்று கேட்கணும், மீண்டும் மறு ஜென்மத்தில் உன் கருவற சேரணும். முகம் பார்க்காத ஆளுங்க யாருன்னா இருந்தா முகம் பாருங்கப்பா. நான் முகத்தை மூட போறேன்பா. இந்த அம்மாவுக்கு தலைச்சம்பிள்ளையா இருப்பா, கொல்லி வைக்கணும்ல, வர சொல்லுங்கப்பா. என்னடா இது தலைச்சம்பிள்ளைய கேட்டா என்னமோ ஒண்ணு நிக்குது. மாமா மாமா நான் பையன்தான்னு சொல்லுங்க மாமா. நந்தினி நீயாவது சொல்லு நந்தினி. உங்க அம்மா கொல்லி வைக்க நீ யார கேட்கணும்? போய் வை. ஏய் என்ன இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பொட்ட பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? பிறக்கிறதுக்கு பொம்பளை வேணும், இறக்குற இடத்துக்கு பொம்பளை வரக்கூடாதா? ஏய் நீ போய் வை போ. தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாயவளே, என்னுள் தினம் வாழும் தாயே, எந்தன் வழி காட்டி நீயே. நான் விதையானேன் உரமாகி ஒரு மாற்றினாயே. தாயே தாயே என் தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாயவளே. உங்கள் அம்மா வலியால் துடிச்சாங்க, வரம் கேட்டாங்க, அதனால கொன்னேன். அதுக்காக ஹாஸ்பிட்டலில் வலியால் துடிக்கிற எல்லாரையும் கொல்லுவியா? சார் நான் பண்ணதுக்கு பேர்லாம் கொலை இல்லை சார். உடம்புல சிக்கி தவிச்ச ஒரு உசிரை எடுத்து வானத்தில் பறக்க விட்டேன் சார். என்னைக்காவது கூண்டில் இருக்க புறாவை எடுத்து வானத்தில் பறக்க விட்டுருக்கீங்களா சார்? கடலோரமாக துடிச்சிட்டு இருக்க மீன் எடுத்து கடலுக்குள்ளே விட்டுருக்கீங்களா சார்? அந்த உசுறு உங்களுக்கு சொல்லிட்டு போன நன்றியை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க சார். அது மாதிரி தான் சார் உடம்புல சிக்கி தவிச்ச உசிரை எடுத்து நான் வானத்தில் பறக்க விட்டேன் சார். நீ பண்ணதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? யூத்தனேஷியாடா. கருணை கொலை, கருணை கொலை. கிரிமினல் அஃபென்ஸ் டான். சார் நீங்கள் ஆடோ கோழியோ சாப்பிடும்போது என்னைக்காவது அந்த ஆட்டுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா சார்? அதே ஒரு ஆடு ரோட்டில் அடிபட்டு துடிக்கும் போது அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க சார். ஏன்னா அந்த உசிறு இப்போ உடம்புல சிக்கிக்கிட்டு தவிக்குது சார். அந்த உசிரை எடுத்து நான் வானத்தில் பறக்க விட்டேன் சார். அந்த உசிறு என்கிட்ட நன்றி சொல்லிட்டு கொடுத்தோம் உணர்ந்துருக்கேன் சார். நான் யாரையும் கொலை பண்ணலை சார். உடம்புக்கு தான் சார் பிறப்பு இறப்பெல்லாம், உசிருக்கு அது இல்லை சார். அது ஏதாவது ஒரு மூலையில் போய் பிறந்துடும் சார். அது சரி, நந்தினி எதுக்கு கொன்ன? எங்கள் அம்மா போகும்போது எனக்குள்ளே இருந்த புவனேஸ்வரியும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போதைக்கு அடிமையானேன். இதிலிருந்து விடுபட நான் நந்தினியோட அன்புக்கு அடிமையாக ஆசைப்பட்டேன்.
உடையால பெண்ணா மாறத் தெரிஞ்ச எனக்கு உள்ளத்தால ஒரு பெண்ணோட நிழலை கூட தொட முடியல. ஹாய். புவனேஸ்வரி, நீ எப்படி இங்க? என்ன பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா. சரி, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்கிட்டயா? என்ன சொல்லணும்? சொல்லு. எனக்கு எனக்கு உனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி. என்ன சொல்லு. கார்த்திக், நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட் புவனேஷ். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சாரி புவனேஷ். இதுதான் கார்த்திக், நான் கட்டிக்க போறவரு. சரி, இங்க 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? சரி, நீ எப்போ ஒரு திருஷ்டி சொடக்கு போடுவல, எனக்காக ஒரு வாட்டி போடுறியா? பாரு, உனக்கு எவ்வளவு திருஷ்டி. தெரியலையே. வலிக்குது. சரி சரி, வெளில போலாம். ரெடியா? நீ வேற ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, வா போலாம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? உங்க அம்மா அவங்களோட ஆசையே நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றது தானே. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள இருந்து வெளியே வா. நாளைக்கு நடக்க போற அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல நீ கலந்துக்கிற. என்ன புரியுதா? எனக்காக. நந்தினி, நான் பீச்சுக்கு தானே போறோம். நம்ம அவரையும் கூட்டு போக கூடாது. சரி சார், நீங்க போயிட்டு வாங்க சார். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வர. சரி விடுங்க, அவன் எப்பவுமே அப்படிதான். அடுத்ததா வந்து நம்ம அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது புவனேஷ். புவனேஷ் என்ற புவனேஸ்வரி, put your hands together. இவ தானே உன்னை செருப்பால் அடிச்சது. வா. இவள நீங்க என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஓ, பயப்படாம போ. ஓடி போடா. போடா. கிளம்பு. நம்மளோட வழிகள் எப்போவுமே பார்வையாளனுக்கு பொழுதுபோக்கு தான். குழந்தை நடக்க தெரியாமல் தவறி கீழே விழும்போதெல்லாம் தாய் கைதட்டியே தன் குழந்தைய இளவப்பா. அது மாதிரி என் நந்தினியோட இந்த கைதட்டல் அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு அவளோட பிறந்த நாள்.
ஹலோ ஹலோ அம்மா ஹலோ அம்மா கேக்குதா அம்மா நான் அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கேன் ஹலோ ஐயோ ஹலோ அம்மா ஹலோ சரிம்மா அதோ வரேன் உங்களுக்கு கேக்குதா ஏய் நான் கால் பேசுறேன் ஹலோ வேலைக்காரன் நாய் என்னை அடி செருப்பால் அடிக்கிறா. ஏய் நீ போய் பாருடி யாராவது வராங்களான்னு. இவன் அடிக்க வேண்டாம். என்ன காலையில் கோர்ட்டில் ஒப்படைச்சிடலாம். இவனை பத்திரமா பார்த்துக்குங்க. இவனோட அடுத்த டார்கெட் பப்புவாக தான் இருக்கும். சாப்பிட ஏதாவது கொடுங்க. அப்படி அந்த பப்புவை ஃபாலோ பண்ணுங்க. இவன் சொன்னது உண்மைன்னா அவனை கட்டாயம் விசாரிக்கணும். கொஞ்சம் இரு.
மான வேட்டையாடுற சிங்கங்கள் கூட சில நேரங்களில் தன்னையே அறியாமல் அந்த மான்கிட்ட தன்னோட அன்பை வெளிப்படுத்தும். அது மாதிரி கருணை கொலை செஞ்ச என் மேலே அவனுக்கு கருணை வர்றதுக்கு என்ன காரணம்னே எனக்கு தெரியலை. என்ன பைத்தியமாடா? செருப்பால் அடிச்சதுக்கு போய் யாராவது கொலை பண்ணுவாங்களா? டேய், என் வழி உனக்கு என்னடா தெரியும்? நைட்டு தூங்கும் போதெல்லாம் மொத்த அப்பார்ட்மெண்ட்ல பார்த்து சிரிக்கிற மாதிரி குட்டி குட்டி பசங்களாம் கொலகொலையா முந்திரிக்கா குத்திரி குத்திரி சைலக்கான்னு என்ன சுத்தி கும்மி அடிக்கிறாங்கடா. இப்பெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல யாரும் எஸ் பிளாக் பப்புனே கூப்பிடுறது இல்லடா. ஸ்லீப்பர் பப்புனே கூப்பிடுறானுங்கடா. வேலைக்காரி அவளுக்கே நீ வக்காலத்து வாங்கிட்டு வர? கொலை பண்ணுறதா இருந்தால் நீ மட்டும் போக வேண்டியதாண்டா. எதுக்கு ஸ்வேதா நிக்கிதா அவன் கூப்பிட்டு போனேன்? அவன் ஒருத்தராக பார்த்து கொள்கிறான். அதுவும் அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு கொள்கிறான். முதல்ல அந்த தாடி ஏறா பார்க்கவே சைக்கிள். அவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. சாரான் பாரு. இல்லடா. சார், நம்ப வச்சுட்டு கழுத்தெடுத்துட்டீங்களா? சாரி சார், கொஞ்சம் அஸ்தியில் தூங்கிட்டேன் சார். அசதியான்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன். எங்க அவனை காணோம்? சார், புதுசாக கல்யாணம் ஆனவன் சார். அதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கேன் சார். சார், என்ன புது மாப்பிள்ள? நேற்று எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க? சார், நேற்று நீங்கள் கிளம்பணுன்னே நானும் கிளம்பிட்டேன் சார். அப்பவே கிளம்பிட்டியா? ஆமாம் சார். சார் சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். என்னம்மா, ஹரிச்சந்திரன் இருக்காரா? ஹரிச்சந்திரன் அதாம்மா உன் புருஷன் ஹரிஷ் இருக்காரா? சார், நீங்களா சார்? சாரி சார், காலையில தான் வந்தாரு. வந்த உடனே உங்களை பார்க்கணும்னு கிளம்பிட்டாரே சார். சார் சார், சாரி சார், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். நானே நடிப்புக்கு புதுசுடா, என்கிட்டே ஓவர் ஆக்டிங் விடுற. ஐயா, இந்தாங்க பழனி கோயில் பிரசாதம். பட்டை போடவா இல்லை நாமம் போடவா? எனக்கே பட்டை போட்டீங்க. அவனை பிடிச்சி நான் ஹீரோ ஆகலான்னு நினைச்சேன். அவனை தப்பிக்க விட்டு நீ ஹீரோ ஆயிட்ட. ஐயா, இவங்கிட்ட என்ன பேச்சு? டீமை விட்டு அவனை தூக்குங்க ஐயா. ம்
கொடுக்கக்கூடாது. இவனை வச்சுத்தான் அவனை பிடிக்கணும். பிடிச்சிடலாம்ல? பிடிச்சிடலாம் சார். என்ன பிடிச்சிடலாம்ல? பிடிச்சிடலாம் சார், பிடிச்சிடலாம். புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னாங்க, ஃபர்ஸ்ட் நைட்டில் முடிஞ்சா? சார் தேய்ப்பறன்னு தள்ளி போட்டாங்க சார். அவனை பிடிக்கிறோம். பிடிக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஏகபத்தினி விரதம் தான். ஹாப்பி பர்த்டே பப்பு. சார் அந்த 2 பொண்ணையுமே அவங்க பிறந்த நாளைக்கு தான் சார் கொண்டு வந்தாங்க. சொல்லு நந்து, அப்போ எங்கே இருக்கான்? சிவன் கோயில் இல்லையா? ஓகே, நான் உடனே அங்கே வரேன். அக்கா சூழல் பாக்கெட் இருக்கா? அப்துல்லா, பப்போ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. புவனேஷ் அவனை தேடி கட்டாயம் அங்கே வருவான். இந்த தடவை அவனை பிடிச்சே ஆகணும்.
ஏய், நீ அந்த பக்கம் போ. நீங்க போ. அந்த பக்கம் பாரு. 4 பக்கம் சுத்தி தேடுங்க. தென்னை மரத்துல தேல் கொட்டுனா பனை மரத்துல நெறி கட்டுது. வாடி வா. உனக்கு ஏன் கையால தான்டா சாவு. நன்றி. நீ வருன்னு தெரியும் எனக்கு. விட்டுன்னு சொல்றேன்ல. கொண்டுட்டே நினைச்சியா? இவனெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஆள்லாம் வச்சு வச்சு தான் கொல்லுவேன். விடு. ஏய், ஒன்றும் பண்ணிடாத புவனேஷ். தப்பு வேலை தப்பு பண்ணாத. ஏய் ஏய்
எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அது உன் அம்மா மடியில் தாண்டா இருக்குன்னு மரணம் என்கிட்ட சொல்லிச்சு. தெய்வத்திலும் ஒரு படி மேலின் தாயவளே, தாயே தாயே தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேலின் தாயவளே, என்னுள் தினம் வாழும் தாயே, எந்தன் வழி காட்டி நீயே, நான் விதையானே உரமாகி